பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். டாபிக் 21 இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கும் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி படைத்துத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். ஜீவனர்கள் நல்ல ஆமென். முதல்ல ஜெபத்தை பற்றி பேசணும். ஜீசஸ் சொல்லிவிட்டு பரமனிருக்கிறவர்களாகவே நாம் கிறிஸ்துப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரமனில் செய்யப்பட்டுள்ள பூமியை செய்யப்படுவதாக, அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாக குற்றஞ்சிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம், எங்களுக்கு மன்னிக்கிறதாக ராஜ்யம் வரணும் நினைக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் அதை புரிஞ்சிருக்காங்களா தெரியல. நான் ஆழ்ந்து சிந்திக்கும் போது, நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கப்படுவது போல எனக்கு மன்னிக்கப்படுவதாக. இன்னைக்குள்ள பிரச்சனை குடும்பத்திலும் சொசைட்டிலும் உள்ள மெயினான பிரச்சனை என்னவென்றால், நாம் நிறைய பேருக்கு மன்னிக்க முடிவதில்லை. அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். இதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு நாம் மன்னித்து மறந்தால் நம் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து சொல்வது போல அவருடைய சமாதானம் நமக்கு பரிபூர்ணமாகும். தம்பித்தகையிலே இது புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பிடுப்பவர்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஏன்னா என்னுடைய நீண்ட கால அனுபவம், கிட்டத்தட்ட ஒரு 40 வருட அனுபவத்தில் நான் உங்களுக்கு ஒரு கேப்சூலாக கொடுக்கிறேன். நீங்களெல்லாம் பாக்கியவான்கள். 2 சொன்னது போல 2:9 அதிகாரத்தில் உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள் என்று குறிப்பிடப்படும். சரி, டாபிக் வருவோம். சாப்பிட பிடிக்கவில்லை என்றால் பசி இல்லை என்ற அர்த்தம். பசி இருந்தால் எப்படி நாம் உணவை நோக்கி சென்று சாப்பிடுவோம். பசி இல்லை, லேசான பசி, மிதமான பசி, அகோர பசி என்று 3 வகைப்படுத்தலாம். அகோர பசி இருந்தால் சாப்பாடு என்று நாம் தவிப்போம். மேலும் சாப்பிடும் உணவு சுவையாக இருந்தால் மூக்கு முட்டை சாப்பிடுவோம். அது இயல்பு. விசேஷமாக சில வீட்டில் உள்ள சாப்பாடு ரொம்ப அருமையாக சுவையாக சமைப்பவர்கள் இருப்பார்கள். அந்த வீட்டில் சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்கும். சரி, சாப்பிடதான் பிடிக்கவில்லை, தாகம் இருக்கிறதா? இருக்கிறது. சாப்பிட பிடிக்காதவங்கள தாகம் இருக்கும். தண்ணீர் தாகம் இருந்தால் தேவைப்படுவதெல்லாம் தண்ணீர் பிடிக்கும். குடிக்கும் பொழுது போதும் என்றால் வந்தவுடன் நிறுத்தி விடுவோம். பசி உள்ளவர்கள் கூட தாகம் இருக்கும். இது எனது சொந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனது 50 வயதில் 3 நாள் நான் தொடர்ந்து சாப்பிடவில்லை. ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி டீ காபி கூட கிடையாது, தண்ணீர் மட்டுமே பருகினேன். 3ஆம் நாள் பேதியாகி 3 நாள் தொடர்ந்தது. பிறகு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறகு அதற்கப்புறம் சில மாதங்கள் கழித்து உடம்பு நார்மலாக பிக்கப் ஆனது. சரி, தண்ணீர் குடிக்கும் பொழுது உமிழ் நீரில் நன்றாக கலப்பட்டு உள்ளே விழுங்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தண்ணீரின் முழுமையான பலன் கிடைக்கும். இவ்வாறு பிடித்தால் நாம் உடம்பில் உள்ள pH லெவலை சமநிலைப்படுத்தும், பேலன்ஸ் பண்ணும். அதாவது pH லெவல் என்பதை நீங்கள் நெட்ல போட்டால் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு தண்ணீர் குடிக்கும்போது நம்ம தண்ணீரை குடிக்கும்போது வாயில் உமிழ் நீரில் கலந்து குடிக்க வேண்டும். அப்படி குடித்தால் நமக்கு அது முழு பயனை கிடைக்கும். இந்த வித்தையை எனது 50 வயதில் தான் கற்றுக்கொண்டேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சிறுபிராயத்திலே கற்றுக்கொள்கிறீர்கள். கோயம்புத்தூரில் உள்ள ஒரு அக்குப்ரெஷர் டாக்டர் என்னை கற்றுக் கொடுத்தார். இப்படிதான் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று சொல்லி. அது நிறைய பேர் இப்போது பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இந்த சிறு வயதிலே கற்றுக்கொண்டு பிராக்டிஸ் செய்யுங்கள். இதை வேதாகமத்திலும் நியாயாதிபதிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அறிந்து கொள்ளலாம். கிதியோன் தன்னை போருக்கு யாரெல்லாம் சோல்ஜரா கொண்டு போகணும்னு சொல்லி யோசிக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தலை கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் 7:8 7:8 பாருங்க. 7:6 முக்கியமா, தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஒன்றி குனிந்தார்கள். இந்த முதல்ல சொன்ன தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்ட இலக்கம் 300 பேர். அவர்களை போருக்கு அழைத்து செல்ல சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு எதிரில் உள்ள படையில் ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் கர்த்தரின் ஆலோசனைப்படி அவர் 300 பேருமே கொண்டு போய் சென்று அந்த போரில் ஜெயிக்கிறார். காரணம், அவர்கள் உடம்பில் உள்ள pH பேலன்ஸ் நன்றாக இருக்கிறது. நன்றாக இருக்கும் பொழுது அவர்கள் திடசாலி பராக்கிரமசாலியாக இருந்தார்கள். ஸோ நாம அப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த உடம்பில் உள்ள pH பேலன்ஸை
நம்மளது ஏற்றுக்கொண்டோம். பின்னால் அந்த pH பேலன்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் காட்டுகிறேன். பசி எப்பொழுது ஏற்படும்? நம் உடம்பிற்கு தேவையான சத்துக்கள் நம் உடம்பில் குறையும் பொழுது பசி ஏற்படுகிறது. இங்கு நம்ம சுவை தமிழ் பாரம்பரியத்தில் அறுசுவை உணவு என்று கூறுவார்கள். அறுசுவை உணவு என்றால் 6 சுவைகள் கொண்ட இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு. கார்ப்பு என்றால் காரம். இந்த 6 வகைகள் கொண்ட பேலன்ஸான உணவுகளை நம்ம உண்டால் நம் உடம்பு மிகவும் திடத்துடன் இருக்கும். இதுதான் சில விஷயங்களை சொல்வார்கள். சில திருமணங்களில் அறுசுவை உணவு பரிமாறினான் என்று மிக பெருமையாக சொல்வார்கள் நம்ம தமிழ் பாரம்பரியத்தில். இனிப்பு என்ற எடுத்துக்கொண்டால் செயற்கை சர்க்கரை மற்றும் கரும்பு. புளிப்பு என்று எடுத்துக்கொண்டால் மாங்காய், எலுமிச்சை, புளி. உவர்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் உப்பு. துவர்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் நெல்லிக்காய், பாக்கு, வாழைப்பூ. நிறைய வீட்டில் இப்பொழுதுள்ள வாழைப்பூலாம் சமைப்பதில்லை. அதனால் துவர்ப்பு சத்து நிறைய பேருக்கு ஷார்ட் ஆகிறது. கசப்பு பாகற்காய், வெந்தயம், வேப்பிலை. இதுவும் எல்லாருக்கும் குறைபாடாக தான் இருக்கிறது. நிறைய பேருக்கு பாகற்காய் சாப்பிடுவதில்லை. பாகற்காயும் கசப்பு இல்லாமல் சுவைப்பட சாப்பிட சில டெக்னிக்குகள் இருக்குது. அதன்படி நம்ம செய்து சாப்பிடலாம். காப்பி என்றால் மிளகு. சில காரண சட்டங்களையும் நான் கூறுகிறேன். சீரகம் என்றால் அது ஒரே சொல் கிடையாது. சீர் பிளஸ் அகம். அகம் என்றால் உடம்பை சீர்படுத்துவதற்கான முக்கியமான ஒரு காரணி சீரகம். இதை கேரளாவில் உள்ளவர்களெல்லாம் சுடுதண்ணீரில் இதை போட்டு சீரகத்தை போட்டு கொதிக்க வைத்து லைட் எல்லோ கலராக வரும். அதுதான் அவர் அருந்துவார்கள். அதனாலதான் அவரோட கம்ப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீரகம், தேங்காய் இது போன்ற பொருட்கள் இருப்பதனால அவங்க கொஞ்சம் பலசாலியாக இருப்பார்கள். அதாவது பேசுவதற்கு அதிக பலம் வேண்டும் என்று சொல்லுவார். நிறைய நரம்பு கிட்டத்தட்ட 124 நரம்புகள் பேசும்போது ஒர்க் பண்ணணும்னு சொல்வார்கள். அவரை பார்த்தால் மிக வேகமாக நிறைய நேரம் பேசுவார்கள். அப்புறம் வெந்தயம் என்றால் ஒரே சொல்றது கிடையாது. வெந்த பிளஸ் அயம், அதாவது வேக வைக்கப்பட்ட அயன். அதாவது உடம்பு எளிதில் சீரழிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது வெந்தயம். இயற்கையாக கடவுள் நமக்கு கொடுத்தது. வெங்காயம் என்றால் வெண் பிளஸ் காயம். காயம் என்றால் உடம்பு. வெண்காயம் ஒரு பழமொழி உண்டு. வெண்காயம் உண்பதற்கு தன்காயம் என்றால் உடம்பு. தன்காயம் பழுதில்லை. அதனாலதான் இது பச்சடியில் பிரதானமாக வெண்காய பச்சடி தான் நம்ம முன்னோர்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். மற்ற காய்களையும் பச்சடியாக சென்று சாப்பிடலாம். சரி, நம்ம உணவு முறை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? இதை நான் பிராக்டிஸ் பண்றதை உங்களுக்கு சொல்றேன். இப்போ காலையில் எழுந்த பின் பல் துலக்கியவுடன் காபி, டீ, ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் என்ற திரவமும் குடிக்கக்கூடாது. சரி, என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, பிறகு பசி எடுக்கும்போது உணவு உண்ணலாம். தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கலாம். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட கம்ப்ளெக்ஷன், அதாவது தேஜஸ்ன்னு சொல்லுவோம். தேஜஸ்ன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அது இங்கிலீஷ்ல TEJS. தேஜஸ் எனக்கு அதிகமாக இருக்குது. என்னோட 45 வயசுல எனக்கு இந்த கையிலலாம் முடி கிடையாது. முழுக்குள்ள இருக்கும். இந்த முடி இப்போ பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு வளருது. அப்போ நம்ம உடம்புல இயற்கையாகவே ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை நம்ம தவறான உணவு மற்றும் வாழ்க்கை பழக்கம் மூலம் மலமெடுத்துக் கொண்டு இருக்கிறோம். இதை நம்ம சீர் செய்து கொள்வது எளிது. அதை எல்லாரும் எந்த வயதிலும் பண்ண முடியும். எந்த வயதில் பண்ணாலும் அதற்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். ரெண்டாவது, முதல் உணவு காலையில எழுந்திரிச்சு பல்லு விளக்கி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பசிக்கும் போது இயற்கையான உணவாக இருக்கிறது நல்லது. இது அமெரிக்காலலாம் ஃபாலோ பண்ணாங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவங்க மார்னிங் ஃப்ரூட்ஸ் சாலட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. உதாரணமாக பழங்கள் என்று சொன்னால் பப்பாளி, வாழை, கொய்யாப்பழம் மற்றும் இதர பழங்களும் சாப்பிடலாம். அதே மாதிரி பச்சையாக சாப்பிட காய்கறிகள் கேரட், தேங்காய், வெண்டைக்காய், கோவைக்காய் மற்றும் சில பழங்கள். அதே மாதிரி இந்து முறைப்படி பார்த்தீர்கள்னா அவர்கள் தேங்காய், வாழைப்பழம் தான் கொடுப்பார்கள். அந்த எந்த ஒரு சம்பிரதாயத்துக்குன்னு ஒரு சடங்கிலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாழைப்பழத்தில் பூவன் வாழைப்பழம் தான் கொடுப்பார்கள். பூவன் வாழைப்பழம் புளிப்பு நிறைந்தது, நமது லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சில சமயம் நம்ம கடையில் போய் வாங்கும்போது அவங்க கேட்பாங்க, சாப்பிடவா சாமிக்கான்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு தான், பூஜைக்கு. அப்போ நல்ல பழம் தருவாரு. சாமிக்குன்னு ஏதோ ஒரு இருக்கிற பழத்தில் சின்ன பழம்லாம் கூட கொடுப்பாங்க அவங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருக்கும். அதே மாதிரி என்னோட 20 வயதுக்கு போது நான் மைசூரில் இருந்தேன். மைசூரில் உள்ள எல்லா ஹோட்டல்லையும் மதியானத்தில் ஏதோ ஒரு பச்சடி இருக்கும். ஒவ்வொரு நாளும் வேறு ஒரு பச்சடி இருக்கும். 7, 8, 9 வகை பச்சடி செய்வாங்க. இந்த வாரம் முழுக்க எடுத்தால் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமைக்கு வேற வேறு பச்சடி தான் இருக்கும். உதாரணமாக சொன்னால் வெங்காய பச்சடி இருக்கும், கத்திரிக்காய் பச்சடி இருக்கும், வாழைத்தண்டல் கூட பச்சடி வைப்பாங்க.
இப்பெல்லாம் சொல்றாங்க, நான் இதை கூட சாப்பிட்ருக்கேன், வாழைத்தண்டை வந்து உங்க கல்லு கரையணும், கிண்ணியில கல்லு கரையணும்னா வாழைத்தண்டு ஜூஸ் பச்சையா சாப்பிடுங்க. இங்கே பச்சையா கூட சாப்பிடலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இல்லை அரை வேக்காடுல சாப்பிடலாம். அதான் இயற்கையில நிறைய மருந்துகள் இருக்கும், அதை நம்ம மறந்து விட்டோம். அப்புறம் நான் பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 25 வயசுல. அப்பொழுது வந்து எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள், உடம்பெல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. அப்போ நான் ஹோமியோ ப்ராக்டிஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ ஒரு ஹோமியோபதி கிளினிக்ல போகும்போது 2 புத்தகம் கொடுத்தாங்க. தமிழ்ல இருந்த ஒரு உபாதையியல், உறுப்பியல். உறுப்பியல்னா உறுப்பு சம்பந்தப்பட்ட மாதிரி எழுதியிருப்பாங்க. உபாதைகள்னா தலைவலி, வயிற்று வலி, மற்ற வலிகள்லாம் சொல்லுவாங்க. அதுல எனக்கு நாட்டம் ஏன் வந்தது என்றால், தலைவலினா நார்மலா இங்கிலீஷ் மெடிசன் நம்ம ஒரு ஆஸ்பிரோ அனாசின்னு மாத்திரை போடுவோம், ஓவர் த கவுண்டர் மெடிசன் சொல்லுவோம், ஓடிசின்னு சொல்லுவோம். இதுல லெஃப்ட்ல உள்ள உபாதைகளுக்கு வேற மெடிசன், ரைட்ல உள்ள உபாதைகளுக்கு வேற மெடிசன். லெஃப்ட்ல உள்ள தலைவலி, லெஃப்ட்ல மட்டும் தலைவலி வந்ததுன்னா அதுக்கு பேர் லாக்கசிஸ். லாக்கசிஸ்னா கட்டுவிரின் பாம்பிலிருந்து தயார் செய்த மருந்து. பாம்பின் விஷயத்துல தயார் பண்ணுகிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நிறைய மருத்துவத்துறையில, எல்லா மருத்துவத்துறையிலும் இன்க்ளூடிங் இங்கிலீஷ் மெடிசன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் சைடு மட்டும் தலைவலின்னா அதுக்கு ஒரு மூலிகை செடியின் மருத்துவம் தான் அதில் பிரயோஜனப்படுகிறது. இப்படி நான் பிராக்டிஸ் செய்தும் என்னுடைய பிரச்சனைகள் முழுமையாக குணமாகவில்லை, கண்ட்ரோல் தான் ஆனது. இப்படியே நான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் 25-50 வயது வரைக்கும். ஏனென்றால் உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கு சரியாக எதை சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும், எப்பொழுது தூங்க வேண்டும். இந்த வேலை நிமித்தமாக சில சமயம் நைட்லாம் தூங்க முடியாது, நைட் டியூட்டி நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படினால உடம்பெல்லாம் கெட்டு போச்சு. அப்போ பசிச்சு சாப்பிடணுன்றது வந்து எனக்கு 50 வயசுல தான் சொன்னாங்க. பசிக்கலன்னா சாப்பிட வேண்டாம் அப்படின்னு இந்த டாக்டர் சொன்னாங்க. 3 வயசுல அக்குப்ரெஷர் டாக்டர். அவங்கள என்ன மாதிரி அவங்க 45 வயசுல அக்குப்ரெஷர் கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள என்ன மாதிரி காசுக்காக கற்றுக்கல, அதை ப்ரொஃபஷன் பண்ணுவாங்க. டாக்டர் ப்ரொஃபஷன் படித்தா நம்ம வேலை பண்ணால் நிறையா சம்பாதிக்கலாம்னு. இப்போ நான் இது கற்றுக்கிட்டது வந்து என்னுடைய வாழ்க்கையை கற்றுக்கிட்டு, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க இதோட 45 வயதுல அக்குப்ரெஷர் கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களோட மகளுக்கு 9வது படிக்கும்போது நிறைய தலைவலி படிக்க முடியல. இந்த பொண்ணு வந்து 10வது பாஸ் ஆகணும், +2 பாஸ் ஆகணும், நல்ல ஒரு படிப்பின் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு வித்தியாசம், நான் அந்த உலகத்துல வந்து என்னோட பல்ஸை பார்த்து என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரே ஆள் அவங்க தான், வேற யாரும் சொல்லலை. ஏன்னா அவங்க ஆர்வத்தினால படிச்சீங்க. இப்போ நீங்களும் அந்த ஆர்வத்தினால நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களது வாழ்க்கை நிறைய முன்னேறும். அதாவது நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலேஜ் இஸ் பவர் தான், பட் நான் என்ன சொல்லணும்னா அப்ளைட் நாலேஜ் பிரிங்ஸ் சக்சஸ். உங்களுக்கு நாலேஜ் இருக்கும்போது பிரயோஜனம் இல்லை, நாலேஜை வந்து உபயோகப்படுத்தணும், செயல்படுத்தினா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வேதாகமத்தில் நிறைய வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதை நீங்கள் அடிக்கடி படிச்சீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 25 தடவை படிச்சிருக்கேன் வேதாகமத்தில். என்னோட 45 வயசுக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுலேருந்து வேதாகமத்தை முழுமையாக படிக்க எனக்கு கிட்டத்தட்ட 9 மாதங்கள் படிக்கும். 2 நாட்களில் 5 அதிகாரங்கள் முடிப்பேன். இதே எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லிக் கொடுத்தார், திருச்சியில் உள்ள ஒரு ஊழியக்காரர் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் அநேகமான அனுபவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாப்பிட்றத பற்றி தான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் திருக்குறள்ல, மருந்தன வேண்டாம் யாக்கை கருந்திய தற்றது போற்றி உண்ணி. திருக்குறள் வந்து 942. அதோட அர்த்தம் என்னன்னா, முன் உண்ட உணவு செரித்த தன்மை ஆராய்ந்து போற்றிய பிறகு தக்க அளவு உண்டால் உடம்பிற்கு மருந்து என ஒன்று வேண்டியது. தக்க அளவுனா நல்லா இருக்குன்னு, அதாவது தொண்டை வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஒவ்வொன்றும் ஓரளவுக்கு நம்ம சென்ஸ் பாடி லெவலில் இன்டெலிஜென்ஸ் சொன்ன பிறகு நம்ம நிறுத்திக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு. சின்ன வயசுல தமிழ் பாட புத்தகங்களை படிச்சா எனக்கு ஒரு வாசகம் அடிக்கடி ஞாபகம் வரும். அப்பெல்லாம் ஞாபகம் வரல, எனக்கு 40 வயசுக்கு மேலே பசித்து புசியில் எழுதப்பட்டிருக்கும். இது இப்பெல்லாம் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறீங்க, தமிழ் புத்தகத்தில் இது இருக்க என்று தெரியவில்லை. பசித்து புசி, இதை நாம் தீரியாக பார்க்காமல் பிராக்டிக்கலாக செய்தால் தீர்க்காயசும் சுகம் பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அப்புறம் இப்பொழுது ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸை பற்றி பேசுவோம். நம்ம இயற்கையான ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த காலத்தில் இருந்தது. இயற்கையான அது உப்பு மிளகாய் காரம். உப்பு மிளகாய் காரத்தை வந்து எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணா, ஊறுகாய்னா ஊரிய காய். இதை வந்து கன்னடத்தில் சொல்லுவோம் உப்பினிக்காய். உப்பினிக்காய்னா சூப்பர் சேச்சுரேட்டட் காய், அதான் உப்பினிக்காய். இந்த ஊறுகாயில
எந்த ஒரு எறும்பும் ஏதோ போய் தொட்டுட்டு வராது, தொட்டுட்டு இலகிதான் போய் சாப்பிடாது. ஆனா நம்ம வந்து அளவுக்கு அதிகமான உப்பும் காரமும் சேர்த்து சாப்பிடுறோம். அதனால வயசான டாக்டர்லாம் சொல்லுவாங்க, ஊறுகாயெல்லாம் சாப்பிடாதீங்க, என்ன ஊறுகாயெல்லாம் சாப்பிடாதீங்க. என்ன எப்ப சொல்லுவாரு? 6 வயசானவர் தான் சொல்லுவாரு. அவருக்கு முடிச்சு சம்பாதிப்பாங்க, ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் வரல, அதுக்காக செய்வாங்க. அதுக்கப்புறம் நீங்க திருப்பி உங்களை கடைசி ஆயுசு நிறையும் போது உண்மையா சொல்லி உங்களை இன்னும் கொஞ்சம் நீட்டிட்டு வாழ வைப்பாங்க, அவங்க கஸ்டமரா வச்சிருப்பாங்க. இது ஒரு ட்ரிக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வாழணும்னா நமக்கு ஞானத்தை கிடைக்கணும். ஞானம் வந்து எப்ப கிடைக்கும்? ஜீசஸ்க்குள்ள நம்பவும், ஜீசஸோட வார்த்தைகள் நம்ம உள்ள இருந்தா பரிபூர்ண ஞானம் கிடைக்கும். பரிபூர்ண ஞானத்தை நம்ம உபயோகப்படுத்தினால் நல்ல வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நமக்கு. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து இப்போ நவீன காலத்துல கெமிக்கலி ஃபார்முலேட்டட் ஃப்ரூட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உபயோகப்படுத்துறது. நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ இதுலலாம் இருக்கான்னு தெரியல, இதுல இருக்கான்னு தெரியல. நிறைய இடத்துல பார்த்தா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சீரீஸ்ல சொல்லுவாங்க. இப்போ சில இடத்துல இப்போ என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டது சாப்பிடலன்றதுனால நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆடட் அப்படின்னு போட்டுருப்பாங்க. சமீபத்தில் சில இப்பெல்லாம் வந்து தயிர் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் போட்டது தயிரே கிடையாது. அந்த காலத்தில் வந்து நம்மளே பாலை வாங்கி காய்ச்சி உரம் ஊற்றி சாப்பிட்டோம், அந்த மாதிரி உடம்பு தான் இது. ஆனால் இப்போ உங்களுக்கு அது மாதிரி கொடுக்கறதுக்கு என்னோட பிள்ளைங்க கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி உலகம் நவீனமயமாக்கப்பட்டுச்சு. அதுலேயே ஏதோ ஒரு மில்கி மிஸ்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் வந்து அந்த கவரில் போட்ட நோ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆடட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால உடலுக்கு தீங்கு வைக்காது. ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம அதிகமாக உள்ள உணவுல ஒன்று என்ன ஆகும்னா நம்ம பாடி டேமேஜ் ஆகும், முக்கியமாக கிட்னி டேமேஜ் ஆகும். ஏன்னா கிட்னியோட வேலை என்னன்னா பாடியில் பிளட்டை பியூரிஃபை பண்ணுறது. பிளட்டை ஏன் பியூரிஃபை பண்ணுறது? பாடியில் 3 விஷயம் நடக்குது. ஒன்று நம்ம உள்ளே போட்டால் டைஜஸ்ட் ஆகும், இல்லைன்னா எலிமினேட் பண்ணலாம். எலிமினேட்னா யூரின்லேயே மோஷன் வழியாக வெளியே போகும். அது ரெண்டும் பண்ண முடியலன்னா குவாரண்டைன் பண்ணும். குவாரண்டைன் என்னன்னா உடம்புல ஒரு இடத்துல சேகரித்து வைக்கும். நிறைய நீங்கள் குவாரண்டைன் பண்ண என்ன ஆகும்னா அதுதான் டியூமர் ஆகும், கேன்சர் ஆகும் வரும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணேன், படிக்காத புத்தகம் இல்லை, அவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்கேன். நான் ஹோமியோபதி டாக்டர் ஈக்குவலாக எவ்வளோ க்யூர் பண்ண முடியும் அதை என்னால் பண்ண முடியும், பண்ணிட்டு ஒரு சில பேர். இப்போ ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ரொம்ப டீடியஸ். ஒருத்தர் வந்து அவரோட இது வந்து கொரில்லா மெடிசன் மாதிரி, ஒரு ஆளுக்கு ஒரு புல்லட், அதுதான். மற்றபடி ஸ்கேன் பண்ணி அடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இது ரொம்ப கஷ்டம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் நிச்சயமாக அதில் பலன் உண்டு. இப்போ கூட இந்த சப்ஜெக்ட் நான் எழுதலை, அடிபட்டா அதுக்குன்னு ஒரு மெடிசன் இருக்கு ஹோமியோபதி, ஆர்னிகா. இன்னொன்று வந்து அக்கோனைட். ஆர்னிகான்றது என்னன்னா ஒரு செடியிலிருந்து எடுக்கப்படும் மருந்து. அக்கோனைட் என்னன்னா எட்டிக்காய், மிக கசவர் மீன். இது ரெண்டு தான் காம்பினேஷன் சாப்பிட்டா உங்களுக்கு அடிபட்டா கூட, ஒரு இன்ஜுரிஸ் கீழே விழுந்து அடிபடுறீங்க, ஒரு ஆப்ரேஷன் ஆகுதுன்னா கூட அதை சாப்பிட்டா 100% கியூர். என்னோட அனுபவத்தில் நிறைய பேர் கொடுத்து 10 வருஷமா அவங்க சொல்லாம எனக்கு 10 வருஷமா சொல்லி கூட நான் கொடுத்து அவங்களுக்குலாம் சரியாயிருக்கு. இது என்னுடைய 100க்கு 100 சாட்சி. தவறான வழக்கம் டேமேஜ் ஆகுது கிட்னின்னு சொன்னேன். கிட்னி டேமேஜ் ஆனா இப்போ என்ன சொல்ல, நவீன காலத்துல நிறைய பேருக்கு வந்து கடவுள் ஆசீர்வாதம் குறையும். அவங்களாம் என்னன்னா கடவுள் எங்க பண்றாருன்னா கிட்னி டயாலிசிஸ்க்கு எடுத்துன்னு போறாரு. எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணாம சரி பண்ற வித்தையை நான் கற்றுக் கொடுத்தேன். அதுக்கு என்ன சாப்பிடணும்னா சுரைக்காய் மற்றும் பார்லி. பார்லின்னா என்ன? பைபிள்ல போட்டிருக்கோம், வார்கோதுமை. வார்கோதுமை கோதுமை, வார்கோதுமை. கோதுமை வேற வீட்டு, வார்கோதுமைனா பார்லி. ஆனா இங்க யாரும் பார்லி சாப்பிட்ற மாதிரி தெரியல. இந்த யூரின் வந்து சில பேர் பிளாக் ஆகிடும், யூரின் வெளியே வராது. அவங்களுக்கு பார்லி சாப்பிட சொல்லி சில பேர் அட்வொகேட் பண்ணுவாங்க. இப்போ இங்கிலீஷ் டாக்டர்ஸ்லாம் அதை அட்வொகேட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அதேமாதிரி தேரையர்னு சொல்லி ஒரு மிக பழமையான 98 காலத்தில் வந்து ஒரு அந்த காலத்துல சயின்டிஃபிக் டாக்டர். அவர் சொன்ன ஒரு 3 கருத்துக்கள் நான் நிறையா சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான 3 கருத்துக்கள் மட்டும் உங்க முன்னால் வைக்கிறேன். நெய் சுருக்கி, நீர் பெருக்கி, மோர் பெருக்கி உண்ண வேண்டும். நெய் சுருக்கினா நெய்யை வந்து எவ்வளோ குறைவாக சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிடணும். நீரை வந்து காய்ச்சி ஆற வச்சு பருகுங்கன்னு சொல்றாரு. மோர் பெருக்கி உண்ண வேண்டும். தயிரை சாப்பிட்றத விட தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்துட்டு நீங்கள் மோரா சாப்பிட்றது நல்லது. அப்படி சாப்பிட்டா உடம்புல உள்ள நிறைய பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு வந்து அல்சர் உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையான டாக்டர்கள், உங்களுக்கு நண்பராக இருக்கிற ஒரு டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா மோர் நிறைய குடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டு நிறைய பேர் அல்சர் குணமானவங்க ஏகப்பட்ட 100 பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு.
அப்புறம் இந்த நவீன காலத்துல ஜூஸ் சாப்பிட்றாங்க. நான் ஜூஸ் சாப்பிட்றதில்ல, எப்பயாவது யாரு கூட போனால் வழக்கட்டாயமே சாப்பிட்டு ஜூஸ் சாப்பிடலாம். இந்த ரோஸ் மில்க் அது என்னென்னமோ கலராக இருக்குது. ஜூஸ் சாப்பிட்றது வந்து யார் சாப்பிடணும்? திட உணவு சாப்பிட முடியாத படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, ஸ்வீட் சாப்பிட முடியாத ஜூஸ் சாப்பிடணும். அப்படி வந்ததுதான் வந்து மிஷின்ல வந்தது. முதல்ல அந்த காலத்துல வந்து ஆரஞ்சு பழம் திருகி ஜூஸ் குடிப்பாங்க. இப்ப அதெல்லாம் மிஷின், எல்லாம் மிஷின் வந்துருச்சு. ஆனா இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்படி ஜூஸ் சாப்பிடணும்னா அந்த பல்போட சாப்பிடணும்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஜூஸ் அடிக்கிறீங்கன்னா அதோட அந்த சதை நார்கள் அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. முக்கியமா நீங்க ஸ்வீட்டு சாப்பிடுங்க. ஸ்வீட்டு சாப்பிட்டா உங்களுக்கு உமிழ்நீரோட அதை கலந்து சாப்பிடும்போது அந்த பழத்தின் முழுமையான சத்து உங்களுக்கு கிடைக்கும். அதனோட தன்மை உங்களுக்கு முழுமையாக உடம்பில் சேரும். அப்புறம் இது இயற்கையின் காந்தப்பழங்கள் என்ன அப்படின்னாங்க, தூங்கும் பொழுது எந்த பக்கம் தலை வச்சு படுக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் எனக்கு சயின்டிஃபிக் பேஸ்டு நிறையா பண்ணுவேன். நான் படித்தது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் சயின்ஸ், ஃபோட்டோகிராஃபியும் தெரியும். அதான் என்னோட இது பெருமையாக சொல்ல. இப்போ தான் ஞாபகம் அந்த சப்ஜெக்ட் இல்லை. என்னோட ரிலேட்டிவ் சொல்லுவார், இன்ஜினியர், டாக்டர், ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவார். நிறைய வெட்டிங்ஸ்லாம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அப்போ அது மாதிரி கற்றுக்கொள்ளும்போது தூங்கும் பொழுது கிழக்கு மற்றும் தெற்கு திசையில் தான் தலை வைத்து படுக்க வேண்டும். வெளியே போனாங்கன்னா நம்ம வந்து மேற்கு திசையில் வைக்கலாம். அங்கேயும் வெளியே போய் 2-3 நாள் ஆனவரை அந்த திசையில் வைக்கக்கூடாது. மேற்கு திசையில் வச்சா நம்ம உடம்பு அலர்ச்சி இருக்கும். பஸ்ல போயிருப்போம், ட்ரெயின்ல போயிருப்போம். அப்போ அந்த அலர்ச்சி குறைந்து உங்கள் மனது உடம்பு சமநிலைப்படும். அதற்கு மேற்கு திசையில் வைக்கலாம். ஆனால் தொடர்ந்து வைப்பது வந்து கிழக்கு தெற்கு திசையில் தான் வைக்கணும். வடக்கு திசையில அறவே வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா அந்த காந்தப்புலம் இருப்பு வந்து மென்டல் ஆகும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அதனாலதான் இறந்தவங்களை வந்து வடக்கு பக்கம் தான் வைப்பாங்க தலை. நிறைய ஊர்ல கிராமத்துல பார்த்தீங்கன்னா பக்காவா அவரோட கிரேவியார்டு பண்ணும்போது தலை வந்து வடக்கு பக்கம் வச்சிருப்பாங்க. கிரேவியார்டு அப்படி சயின்டிஃபிக்கா இருக்கும். அப்புறம் பயாலஜிக்கல் ரிதம்னு ஒன்று இருக்கு. பயாலஜிக்கல் ரிதம்னா அது நம்ம உடம்போட ஒரு பாடி கிளாக் இருக்கு. இந்த டைம்ல என்ன செய்ய வேணும்னு அது வந்து கணக்கு போட்டுட்டே இருக்கும். ஸோ இதுவும் நான் கற்றுக்கும்போது எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் நிறைய நெகட்டிவிட்டி பார்த்துட்டு நம்ம நல்லா வேலை செய்யணும். நம்ம கையில் தான் பைபிள் விட்டாரு கடவுள். அதனால நம்ம எல்லாம் யார் செஞ்சாலும் உண்மையை உத்தமமாக வேலை செய்யணும்னு சொல்லி வேலை இருக்கும்போது நம்மள நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு உபயோகப்படுத்திப்பாங்க. இப்போ அந்த பயாலஜிக்கல் கிளாக் என்னன்னா, இந்த கிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாகமும் வந்து 2 மணி நேரம். உடம்பு உறுப்பு வந்து 12 பிரிக்கப்பட்டிருக்கும். 12 உறுப்புகளும் 24 மணி நேரம், 2 மணி நேரமா தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். இந்த புதுப்பித்துக் கொள்றதுக்கு அந்தந்த டைம் கொடுத்துருக்கோம். இது எனக்கு வந்து இது மேல ஒரு ஈர்ப்பு எப்படி வந்ததுன்னா, என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசுக்குள்ள எங்க அப்பா வந்து சொல்றாரு. அவர் கூட வேலை செய்யறவர் வந்து அவர் ஸ்டெனோகிராஃபரா இருந்தாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஸ்டெனோவுக்கு ஆஸ்துமா இருக்குது, 4 மணிக்கு மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டப்படுவார். அப்படி 4 மணிக்கு தான் 3 to 5 தான் லங்ஸ் வந்து தன்னை புதுப்பித்துக் கொள்வது. அப்போ 3 to 5னா மார்னிங் 3 to 5 4 மணிக்கு தான் பீக்ல ஒர்க் பண்ணணும் லங்ஸ். ஸோ அதுதான் இதெல்லாம் வந்து உண்மை, 100% உண்மை. நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 to 1 கால் பிளாடர் ஒர்க் பண்ணணும், 1 to 3 லிவர். இதெல்லாம் வந்து அடிவாங்க உங்களுக்கு மெயினாக. இந்த பாதிப்புகள்லாம் நிறையா இருக்கும். சில இங்கிலீஷ் டாக்டர் கூட நைட்டில் டியூட்டி பார்க்குறவங்க மெடிசன் தரதில்லை. மெட்ராஸில் ரொம்ப பிரத்யேகமான ஒரு டாக்டர், பிரபலமான ஒரு டாக்டர் இருக்கார். அவர் சொல்லுவார், நைட் டியூட்டி பார்க்கணுன்னா நான் படுக்க முடியாதுப்பா. ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு டிரைவர் போனார். ஆம்புலன்ஸ்னா எப்பொழுதுமே நைட் டியூட்டி தான். ஏன்னா அவருக்கு சம்பளம் ஜாஸ்தி வரதுக்கு நைட் டியூட்டி பார்த்தார். அவர் சொல்கிறார், நான் உன்னை நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு மருந்து தர முடியாதுப்பா, நீ நைட் டியூட்டி நிறுத்திட்டு வா, நான் உன்னை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா 5 to 7 லார்ஜ் இன்டெஸ்டைன் மோஷன் போகிறது அந்த டைம் தான், ஸ்டூல் போகிறது அதான். ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்ம எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா 5 மணிக்கெலாம் எழுதி போட்டுருவார். 5 எழுதி போட்டு ஸ்டூல் போகும்பார். ஸ்டூல் வந்தால் தானே போக முடியும். அவருக்கு தெரியாது, அவர் நம்ம குறை சொல்ல முடியாது. அவருக்கு தெரியாது தான். இப்போ தான் விஞ்ஞானம் வந்து இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. கூகுள் வந்ததுக்கப்புறம் நம்ம எதை வேணாலும் கேதர் பண்ணாமல் எல்லாம். அந்த காலத்தில் இந்த புத்தகம் இந்த சொந்த செலவில் வாங்கி புத்தகம் வாங்கினா படிக்கும். எத்தனை புத்தகம் வாங்க முடியும்? 2வது ஃபாரின் பப்ளிகேஷன் இந்தியாவில் கிடைக்காது, அதெல்லாம் வாங்க முடியாது. ஒரு சில ரேர் பப்ளிகேஷன் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள்
இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாலேஜ் இஸ் அட் யுவர் ரீச். நாலேஜ் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கு. ஆனால் நம்ம அதை சாதகமாக பயன்படுத்தணும்னா இறைவன் ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதத்தை பற்றி பின்னால் சொல்கிறேன் என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 5 to 7 கிட்ட லார்ஜ் இன்டெஸ்டைன் ஒர்க் பண்ணோம். 7 to 9 ஸ்டமக் சம்மந்தப்பட்ட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, குட்ஸ் கான்சென்ட்ரேஷனு, வாக், இதெல்லாம். ஸோ நீங்கள் இந்த 7 to 9 வந்து குட் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் படிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டு போனீங்கன்னா டைஜஷன் சூப்பராக இருக்கும். அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா எப்போ பசிக்குன்னு கேட்டீங்களே, சாப்பிட்டா பிடிக்கலன்னு. சாப்பிட எப்போ பிடிக்கும்? இந்த கால் பிளாடர் இருக்கு பாருங்க, கால் பிளாடர்னு ஒன்று சின்ன சுரப்பி. இப்போ நிறைய பேர் இதில் வந்து கால் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்க இலவசமான மருந்து கிடைக்குது. அதனால அவங்க வாங்கிட்டு எவ்வளோ ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிப்பாங்க. 3-4 ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணோம்னா இலவசம் பண்ணுறாங்கல்ல. ஒரு உறுப்புன்றது கடவுள் கொடுத்த கிருபை, மிகப்பெரிய கிருபை. அந்த உறுப்பை வந்து நம்ம பாதுகாப்பாக ஏற்படுத்துறது நம்மளுடைய 100க்கு 100 கடமை. இந்த கால் பிளாடர்ல தான் இங்கேருந்து வந்து திரவம், லிவர்லேருந்து வந்து பைல் டக்ட் சொல்லலாம். அந்த டக்ட் வழியா வந்து அங்கே கொஞ்சம் ஸ்பேர் இருக்கும். ஸ்பேர்னா நம்ம திடீர்னு ஒரு டீயோ காஃபியோ சின்னதாக குடிக்கிறோம்னா அது போதுமானதாக இருக்கும். நம்ம நிறைய சாப்பிட்றோம்னா அப்போ அந்த பைல் வந்து நிறைய உற்பத்தி ஆகும். ஸோ அதனுடைய ஒரு பை தான், சின்ன பை தான் கால் பிளாடர். இந்த கால் பிளாடர் தான் வந்து கால் ஸ்டோன்ஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ரிமூவ் பண்ணாங்க. கால் ஸ்டோன்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு நீங்கள் இயற்கையான உணவு நிறைய சாப்பிட்டா போயிடும். என்னோட 50 வயசு இந்த சொன்னேன் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் 3 நாள் இருந்தேன், வேதியாச்சு அப்படின்னா. அப்போ சொன்னார் டாக்டர். அப்போ என்ன சொன்னார், எல்லாம் ஸ்கேன்லாம் கால் பிளாடர்லாம் பிளாக் இருக்கு தம்பி, நம்ம சுதாகர் டாக்டர் பண்ணிடுவார். அப்போ சொன்னார் எவ்வளோ ஆகும் டாக்டர்? 35-40 ஆகுனாரு. ஆனால் நான் கால் பிளாடர் எல்லாம் ரிமூவ்லாம் பண்ணலை. ஏன்னா எனக்கு கடவுள் கொடுத்த ஞானம் வந்து மிகப்பெரியது. அதில் தான் நான் நம்பிக்கை, விசுவாசம் 100க்கு 100. அப்போல்லாம் பசியே கிடையாது, பசி துளி கூட கிடையாது. டைம் பார்த்து சாப்பிடணும். இப்போல்லாம் பசியெல்லாம் வந்து அருமையாக இருக்கும். 2 வேளை சாப்பிட்ருவேன் நான். அதான் சொன்னேன், அன்னைக்குள்ள எனக்கு தேஜஸ் ஜாஸ்தி, அன்னைக்குள்ள கழுகை போல வாழ வயது கொடுத்த பலம் எனக்கு இப்போ இருக்கிறது கர்த்தரின் கிருபையினால். அப்புறம் pH லெவலை பற்றி பேசணும். pH லெவல்ன்றது வந்து pH வந்து பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன்ற ஒரு சயின்டிஃபிக் டேர்ம். அது வந்து 0 to 14 வரைக்கும் இருக்கு. 14னா அதில் நடுநிலை வைக்கிற நம்பர் வந்து 7. வாட்டரோட pH வந்து 7. நல்ல வாட்டருக்கு, தூய்மையான வாட்டருக்கு pH லெவல் 7 இருக்கும். அதை நம்ம முக்கியமாக நம்ம உடம்புல வந்து 60% தண்ணி தான் இருக்குது. எல்லா பகுதியிலையும் சேர்த்தா மொத்தம் நம்ம டோட்டல் வீட்டில் தண்ணி தான் 60%. அந்த 60% வந்து pH லெவல் மெயின்டைன் பண்ணால் தூய்மையான தண்ணீரை குடிக்கணும். இப்போ எல்லாருக்குமே வாட்டர் பியூரிஃபையர் வந்துச்சு. ஏன்னா வாட்டர் கண்டாமினேஷன் அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. வாட்டர் கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கிற ஒரு நல்ல பியூரிஃபையர் வாங்கி உபயோகப்படுத்துங்க. ஆனால் நம்ம நினைச்சா முடியாதுன்றது இல்லை. கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த BS6ன்னு ஒன்று அந்த புகைக்காக வந்து கார்பன் டை ஆக்சைடை கட் பண்ணுறது. நான் என்னோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு மெயின் ட்ரங்க் ரோட்டில் நான் பார்ப்பேன். சிட்டியில், சென்னை சிட்டியில் ஒர்க் பண்ணும்போது ட்ரங்க் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னால் ஓடின கார்கள் இன்னையோட ஒரு 10% தான். ஆனால் அவ்வளவு புகை இருக்கும். இப்போ வந்து புகை வந்து மிக குறைவு. ஆனால் 10 மடங்கு வாகனங்கள் ஓடுது. புகை வந்து 10% ஆச்சு. டைரக்டாக இன்வெர்ஸ் அது. ஸோ இது கம்பல்ஷனால நம்ம பண்ணுறோம். ஸோ அது மாதிரி கவர்மெண்ட்டும் சொசைட்டியும் NGOஸ்லாம் நினச்சி பண்ணாக்க எதையும் மாற்ற முடியும். தனி மனித நம்மளுடைய அதிகமான சுயநலத்தை கட் பண்ணாக்க எதையுமே சாதிக்க முடியும். அதே மாதிரி வாட்டர் வந்து 3 ஸ்டேட்ல இருக்கும். அந்த எல்லா ஸ்டேட்லையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. லெஸ் தென் 4 டிகிரி சென்டிகிரேட்ல தான் நம்ம ஐஸ் கியூப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். 4 to 100 டிகிரி சென்டிகிரேட் லிக்விட் ஸ்டேட்டு. வாட்டர் நம்ம குடிக்கிறது வந்து இப்போ நிறைய பேர் எங்கள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணியெலாம் வைக்க மாட்டோம். தண்ணி எடுத்துலாம் குடிக்க மாட்டோம். ரொம்ப ரேர் அதெல்லாம். நம்ம வாட்டர் குடிக்கும்போது ரூம் டெம்பரேச்சர் அதுதான் குடிக்கணும். அதை குடிச்சிங்கன்னா தான் உங்கள் உறுப்புகளுக்குலாம் சீராக இயங்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. அப்புறம் இட் இஸ் பெட்டர் ஃபுட் இஸ் யுவர் மெடிசின் ராதர் தேன் மெடிசின் இஸ் யுவர் ஃபுட்.
இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாக்கா சரி பண்ணிடலாம். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது எப்படின்னா, இப்போ நம்ம அம்மா கூட்டின்னு போகிறாங்க பெருக்கிறாங்க வீட்டை அப்படின்னா, அவங்க பெருக்கிட்டே போகிறாங்க, பின்னால் நம்ம குப்பை போட்டுக்கிட்டே போகணும். அப்படி திருப்பி பெருக்கிட்டே இருக்க வேண்டியது. அது ஒரு நேரத்தில் நம்ம குப்பை அதிகமாகிடுச்சுன்னா பெருக்கி பிரயோஜனம் இல்லை, குப்பை தான் இருக்கும். அதனால ரசித்து சாப்பிட்டு சரியான இயற்கையான உணவுகளை, சமைக்கக்கூடிய உணவுகளை சமைச்சு சாப்பிடலாம். சமைக்காம பசுமையாக சாப்பிட்ற காய்கள் பழங்களை சாப்பிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் மேகசின்லாம் வந்திருக்கும், நிறைய பெண்கள் மேகசின் இப்போ நிறைய, அந்த காலத்தில் மங்கையர் மலர் ஒன்று தான் வந்து தமிழில், இப்போ நிறையா இருக்குது. அதில் போடுவாங்க, நாங்கள் வந்து பலாப்பழத்தில் ஸ்வீட் பண்ணுறோம். பலாப்பழத்தை இயற்கையாக தான் சாப்பிடணும், அதை போட்டு கிண்டி தேய்ச்சி அதில் போய் கண்டதையும் ஊற்றி எல்லாத்தையும் செஞ்சால் உடம்புலாம் கெட்டுப்போம், அதில் உள்ள முழு தன்மை போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னாசி பழத்தில் புட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. அன்னாசி பழத்தை பசுமையாக அப்படியே சாப்பிட்டாக்க தான் அதோட பலன் 100க்கு 100 பலன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ல ஒரு பாடல் இருக்கு. பாடல் வந்து கீர்த்தனையில 303. அதுல என்ன சொல்லியிருப்பான்னா, என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இதுல கடைசி ஸ்டான்ஸோட 2 இது எடுத்துக்கணும். இந்த வேளையும் அவரோடு தங்கினாள், இந்த வேளையும் அவரோடு தங்கினாள், சொந்தம் பாராட்டியே தூக்கி சொன்னாரே என்னாலுமே துதிப்பாய். இதுல எந்த வேலையும் அவரோட, காலை வேலை, மதியான வேலை, இரவு வேலை, மாலை வேலை அப்படிலாம் கிடையாது. எந்த வேலையும் எவரி மூமெண்ட் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கடவுளுடைய கோர்ட்ல எது கரெக்டோ அதை செய்யுங்க. வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க பெரிய கோடீஸ்வரன் பில்லியனர் ஆகணும், பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும், அவரை மாதிரி ஆகணும், எல்லாம் மாதிரிலாம் ஆகணும்லாம் கிடையாது. உங்களுடைய அனுதின தேவைகள் சந்திக்கப்பட்டாலே மிக மிக பெரிய ஸ்லாக்கியம். சரி, இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் சரி, இந்த வீடியோ திருப்பி உங்களுக்கு வருமானு தெரியாது. நீங்கள் மறுபடியும் பார்க்கணும்னா பார்த்து குறிப்பிட்டு வைத்து அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க அனுதினமும். I pray God's grace is abundantly with you. ப்ளஸ் ப்ரே பண்ணணுமா தம்பி தங்கைகளே? நம்ம பிதாவே, இந்த வீடியோவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகளாகி எங்களை உம்மிடத்திலே பரிபூர்ணமாய் சமர்ப்பிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நாலேஜை நாங்கள் அனைவருடன் பகிர்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும், உமது ராஜ்யத்தை விசாரிக்க பிள்ளைகளாக எங்களுடன் இந்த நாலேஜ் இருந்து எங்கள் வாழ்க்கை முற்றிலும் பரிபூர்ணமாகும். எங்களுக்கு வேண்டிய சம்பத்துகள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு அபரிமிதமாய் தந்து வழிநடத்த காத்திருச்சு. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நன்றி.